நற்றமிழ் வந்தனங்கள் நலம் நாடும் அனைவருக்கும். வேருடைய செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்ற பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் பெருமானின் புகழ்மிக்க வரிகளுடன் உங்கள் அனைவரையும் சுருக தமிழ் சேனலுக்கு வரவேற்கின்றோம். மயங்கொலி எழுத்துக்கள் தொடர்பான முன்னைய காணொளியின் தொடர்ச்சியாகவே இந்த காணொளியானது அமைகின்றது. தாய்க்கு நிகரானது தாய்மொழி. தாய்மொழி தமிழ் மொழியை, சிறப்பு பொருந்திய செம்மொழியை ஒவ்வொருவரும் கசடர கற்பது அவசியமானது. அத்துடன் தமிழ் மொழியை பிழையின்றி எழுதவும் பேசவும் வாசிக்கவும் வேண்டியது அத்தியாவசியமான கடமையாகும். அந்த வகையில் தமிழ் மொழியை கற்கும் குழந்தைகள் பெருமளவில் தவறிழைக்கும் சந்தர்ப்பம் இந்த மயங்கொலி எழுத்துக்களை பாவிக்கும் போதாகும். அத்தகைய குழப்பம் மிக்க ந ந ந ல ல ள ட ர ஆகிய இந்த 8 மயங்கொலிகளுக்கு காரணமான எழுத்துக்களையும் முறையாக கற்று தேர்ச்சி பெற்று அது தொடர்பான விதிமுறைகளையும் நாம் சரியாக உரிய இடங்களில் பிரயோகிக்க பழகிக்கொள்ள வேண்டும். மயங்கொலி எழுத்துக்கள் இடம்பெறும் சொற்களில் தவறுகளை நாங்கள் தவிர்ப்பது எவ்வாறு என்பது தொடர்பாகவே நாங்கள் இந்த காணொளி மற்றும் தொடரும் சில காணொளிகளிலும் விரிவாக ஆராய இருக்கின்றோம். அதிலும் ந ந ந என்ற எழுத்துக்களால் ஏற்படக்கூடிய மயக்கங்களை தவிர்ப்பது எவ்வாறு, அதற்கான இலக்கண விதிமுறைகள் என்ன என்பது தொடர்பாகவே இந்த காணொளியில் நாங்கள் ஆராய இருக்கின்றோம். ந ந ந என்ற மயங்கொலி எழுத்துக்களின் இலக்கண பெயர்கள் முறையே டன்னகரம், தன்னகரம், ரன்னகரம் என்பனவாகும். மெய் எழுத்து வரிசையில் இந்த எழுத்துக்களுக்கு, அதாவது ந ந ந என்ற எழுத்துக்களுக்கு முன்வரும் மெய் எழுத்தின் பெயர்களாலேயே இவை பெயரிடப்பட்டிருப்பதனால் நாங்கள் குழப்பமின்றி அவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளவும் முடியும். இப்போது இந்த ந ந ந என்ற 3 மயங்கொலி எழுத்துக்கள் தொடர்பான இலக்கண விதிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். டகரம் அல்லது டகர வரிசையில் அமைகின்ற ட டா டி டி டு என்ற எழுத்துக்களின் வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்து ஒரு சொல்லில் இடம்பெற்று அந்த இடத்திற்கு முன் ந ந ந உச்சரிப்பில் உள்ள ஒரு எழுத்து வர வேண்டும் என்ற கட்டாயத்தில் அங்கு வரக்கூடிய எழுத்து டன் நகரம் என்பது தமிழ் இலக்கண விதிமுறையாகும். பின்வரும் உதாரணங்கள் மூலம் நாங்கள் இதனை மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். பண்டம், வண்டி, கொண்டாடினான், கண்டொருவன், உருண்டை, கண்டேன், கரண்டி, கண்டான், உண்டியல், வண்டு, மண்டூர், கொண்டெழுந்து. இந்த உதாரண சொற்கள் அனைத்திலும் டகர வரிசையில் அமைந்த சொற்கள் இடம்பெறுவதுடன் அவற்றுக்கு முன்னால் ந உச்சரிப்புடைய சொல் வரவேண்டிய கட்டத்தில் அங்கு டன் நகரமே இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. மெய்யெழுத்து வரிசையில் டகரமானது நகரத்துக்கு முன் இடம்பெறுகின்ற போதிலும் சொற்பிரயோகங்களின் போது நகரத்தை அடுத்தே டகரம் இடம்பெறுவதை இங்கு நாங்கள் தெளிவாக அவதானிக்கலாம். உதாரணம்: அண்டவெளி, கண்டாங்கி, கண்டித்தல், இரண்டு, பெண்டிர், சுண்டெலி. அதற்காக டகர வரிசை கொண்ட எல்லா சொற்களிலும் கட்டாயமாக நகர வரிசை இடம்பெற வேண்டும் என்றும், உதாரணம்: கட்டில், பெட்டி, பட்டம், பொட்டு. நகர வரிசை கொண்ட எல்லா சொற்களிலும் டகர வரிசை கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. உதாரணம்:
எண்ணம், கண்ணாடி. இங்கு தெளிவாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், டகர வரிசை எழுத்தை கொண்ட ஒரு சொல்லில் அந்த டகரத்தின் முன் ந ந ந உச்சரிப்புடைய எழுத்து வர வேண்டும் என்ற கட்டாயத்தில் மட்டுமே அங்கு டன் நகரம் இடம்பெறும். அவ்வாறே ஒரு சொல்லில் தகர வரிசை எழுத்து ஒன்று இடம்பெற்று அதற்கு முன்னால் ந ந ந உச்சரிப்புடைய எழுத்து வர வேண்டும் என்றால் அது கட்டாயமாக தன் நகரமாகவே இருக்கும் என்பதும் தமிழ் இலக்கண விதியாகும். உதாரணமாக பந்தம், சந்தோஷம், பந்தான், சந்திரன், பந்தேன், அந்தூரியம், சந்தனம், சாந்தி, சந்தை, ஊர்ந்து, மந்தாரை, சீந்தில் என்ற தகர வரிசை இடம்பெறுகின்ற அனைத்து சொற்களிலும் அதற்கு முன் நகர உச்சரிப்புடைய ஒரு சொல் வர வேண்டிய கட்டத்தில் அங்கு தன் நகரமே இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அவ்வாறுதான் ஒரு சொல்லில் ரகர வரிசை எழுத்து ஒன்று இடம்பெற்று அதற்கு முன் ந ந ந உச்சரிப்புடைய எழுத்து ஒன்று வர வேண்டும் என்றால் அங்கு ரன் நகரம் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்பதும் தமிழ் இலக்கண விதிமுறையாகும். இந்த இலக்கண விதிமுறையையும் பின்வரும் உதாரணங்கள் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சென்றான், நன்றி, அன்றைக்கு, கன்றோடு, வென்றான், தென்றல், மன்றம், சென்று, இன்றெனக்கு, அன்றொரு நாள், குன்று, சான்று. பின்வரும் பயிற்சியை செய்து பார்ப்பதன் மூலம் நீங்கள் டன் நகரம், தன் நகரம், ரன் நகரம் என்பவற்றுக்கிடையேயான வேறுபாடுகளை தெளிவாக விளங்கிக் கொண்டுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இங்கு முதலாவதாக உள்ள உதாரணத்தை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கு டகர வரிசையில் அமைந்த டி என்ற எழுத்து இடம்பெறுகிறது. அதற்கு முன்னால் ந உச்சரிப்புடைய ஒரு சொல் வர வேண்டி உள்ளது. இங்கு தமிழ் இலக்கண விதி முறைப்படி டன் நகரம் மட்டுமே இடம்பெற முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அவ்வாறே இறுதி உதாரணத்தை நாங்கள் அவதானிக்கும் போது த வரிசையில் அமைந்த தி என்கிற எழுத்து இடம்பெறுகிறது. அதற்கு முன்னால் ந உச்சரிப்புடைய ஒரு சொல் வர வேண்டும் என்ற கட்டாயத்தில் அங்கு தன் நகரம் மட்டுமே இடம்பெற முடியும் என்பதையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. முன்னைய பயிற்சிக்கான விடைகளை நாங்கள் இப்போது அவதானித்தோமானால் அவை தூண்டில், வென்றான், கந்தர்வன், சுண்டல், சுழன்றது, சந்தனம், கொன்றை, கொண்டல், கொன்றை, எந்திரம் என்றவாறு அமைவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. பின்வரும் சொற்களை இப்போது நாங்கள் அவதானிப்போம். திணறு, கிணறு, கனடா, கெனடி, சனாதிபதி, உனது. இங்கு முதல் இரண்டு சொற்களும் அதாவது திணறு, கிணறு ரகர வரிசையில் முடிகின்றன. அவற்றுக்கு முன் இடம்பெற வேண்டிய ரன் நகரத்திற்கு பதிலாக டன் நகரம் இடம்பெறுகின்றது. அடுத்த இரண்டு சொற்களும் அதாவது கனடா, கெனடி டகர வரிசையில் முடிவடைகின்றன. டகர வரிசைக்கு முன் இடம்பெற வேண்டிய டன் நகரத்திற்கு பதிலாக இங்கு ரன் நகரம் இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அவ்வாறு இறுதி இரு சொற்களும் அதாவது சனாதிபதி, உனது என்பவை தகர வரிசையை கொண்டுள்ளன. அவற்றுக்கு முன்னால் இடம்பெற வேண்டிய தன் நகரத்திற்கு பதிலாக ரன் நகரம் இடம் பெற்றுள்ளது. அவ்வாறாயின் இந்த சொற்கள் தவறானவையா? இல்லை, அவை சரியானவையே. அவ்வாறாயின் அது எவ்வாறு சாத்தியம்? அதாவது இங்கு நாங்கள் கருத வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் தன் நகரம், ரன் நகரம், டன் நகரம் இவற்றுக்கு முன்னால்
ந ந ந உச்சரிப்புள்ள எழுத்துக்கள் வரும்போது அங்கு மெய் எழுத்துக்கள், அதாவது புள்ளி வைத்த ஒற்றெழுத்துக்கள் மட்டுமே மேற்கூறிய விதிமுறைகளின்படி போடப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். உயிர் மெய் எழுத்துக்கள் இடம்பெறும் போது இந்த விதிமுறைகள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. அவ்வாறே நாங்கள் இங்கு இன்னொரு விடயத்தையும் அவதானிக்க வேண்டியுள்ளது. அதாவது ந ந ந உச்சரிப்பில் ஒரு சொல் ஆரம்பமாகிறது என்றால் அது நிச்சயமாக தன் நகரமாகவே இருக்கும். உதாரணம், நண்டு, நாடு, நிலா, நீர், நூல், நெற்றி, நேசம். தமிழ் இலக்கண விதிமுறைகளின்படி ரன் நகரம், டன் நகரம் ஆகிய இரு எழுத்துக்களும் ஒருபோதும் மொழி முதல் எழுத்துக்களாக அமைவதில்லை. இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது. தமிழால் இணைந்து தமிழர்ந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள். நல்லது மாணவர்களே, இந்த காணொளியும் ஏனைய காணொளிகளைப் போல உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். காணொளியை பார்த்தபின் லைக், ஷேர் செய்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மறவாதீர்கள். மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம். சுடரட்டும் தமிழ் மொழி, படரட்டும்